பிள்ளையார் துதி சொல்லாம எந்த ஒரு காரியத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணமானதே விநாயகருடைய வரலாறு தான். அவருடைய பிறப்பு, திருவிளையாடல்கள், ஏன் முதன்மையான கடவுளானார் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த கதையில நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல விநாயகருடைய வரலாறு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் சிவபெருமான் தியானத்தில் இருந்தப்ப பார்வதி தேவிக்கு ஒரு ஆசை. அவங்களுக்கு ஒரு அழகான மகன் வேணும் அப்படின்னு. அவங்க குளிக்கும்போது உடல்ல இருந்த மணலை எடுத்து ஒரு அழகான உருவம் உருவாக்குனாங்க. அதுக்கு உயிர் கொடுத்து இவன் என் மகன் அப்படின்னு அருள் கொடுத்தாங்க. அந்த மகனுடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னா அற்புதமானது. அவன் பசுமை நிறமான உடம்பு, அழகான கண்கள், தாயின் அரவணைப்புடன் வளர்ந்த பிள்ளை. ஆனா இன்னும் ஒரு மாபெரும் திருவிளையாட்டு இனிமேதான் நடக்கவே போகுது.